எங்க செல்லக்குட்டிக்கு நாங்க சாலிட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுற ஒரு ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ரெகுலரா சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கொஞ்சோண்டு சாப்பாடை பாப்பாக்கு செப்பரேட்டா எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் பிரெஸ்ட் மில்கை ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப கம்மியாவும் இல்லாம ரொம்ப ஜாஸ்தியாவும் இல்லாம ஒரு அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் மசிஞ்சு வர்றப்போ நல்ல கன்சிஸ்டன்சில வரும். மினி பிளெண்டர்ல பாப்பாவோட சாப்பாடு அரைக்கும் போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில வந்துடும். நல்ல குழஞ்ச சாப்பாடுனா கையில கூட மசிச்சு கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வருமான்னு தெரியல. நான் ட்ரை பண்றப்போ எனக்கு வரல. அதனால நான் இந்த மாதிரி பிளெண்டர்ல அரைச்சுக்கிட்டேன். இந்த ஃபுட்ல நான் சால்ட் ஆட் பண்ணல. எங்க வீட்டு செல்லக்குட்டிக்கு 6 months ஆனதுனால இந்த மாதிரி பியூரே ஃபார்ம்ல தான் நாங்க கொடுக்குறோம். இன்னும் மந்த்ஸ் ஆக ஆக கொஞ்சம் மசிச்சு கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆனா 6 monthsக்கு இந்த மாதிரி கொடுத்தாதான் பாப்பா அழகா சாப்பிடுறாங்க. நாங்க இப்பதான் ஒரு ஃபுட்டா பாப்பாக்கு கொடுத்து அவங்களுக்கு டேஸ்ட்டை புதுசா காட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க சில ஃபுட் சாப்பிடுவாங்க, சில ஃபுட்டை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இந்த பால் சாதத்தை அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் ரெசிபிஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.